காணொளிகள்ல நாம இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகள்ல எல்லாமே கோவைய அப்படியே நேரடியா கொடுத்திருப்பாங்க. இந்த காணொளில ஒரு மாறுதலுக்கு கோவைய எழுத்துக்கள் மூலியமா கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்துக்களோட அர்த்தத்தை புரிஞ்சு நாம அத ஒரு கோவையா எழுதணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு வார்த்தையும் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இப்ப அதை செய்யலாமா? இப்ப குறை எண் 5ன்னு முதல்ல இருக்கு. அதுக்கப்புறமா x அப்படிங்கிற மாறியோட 4 பெருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்போ குறை எண் 5ன்னு போட்டுக்கலாம். கூட்டல் இதோ the quantity of 4x அப்படின்னு இங்க இருக்கு இல்லையா, இத 4xன்னு போட்டுக்கலாம். 4xஐ நான் நீல நிறத்துல குறிச்சிருக்கேன். இப்ப நமக்கு குறை எண் 5 கூட்டல் 4x அப்படிங்கிற கோவையோட குறை எண் 8 பெருக்கி 6 கூட்டணும். இதத்தான் இந்த ரெண்டாவது வரியில சொல்லியிருக்காங்க. குறை எண் 8 இங்க இருக்கு, அதோட 6 கூட்டணும். அது கடைசியா தான் செய்யணும். எதோட 6 கூட்டணும்? இந்த குறை எண் 5 கூட்டல் 4x இருக்கு இல்லையா, அதோட தான் 6 கூட்டணும். அப்போ இத ஒரு கோவையா எழுதணும் அப்படின்னா குறை எண் 8 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள்ள குறை எண் 5 கூட்டல் 4x, அப்புறமா தான் கூட்டல் 6. இப்ப இந்த கோவைய குறை எண் 8 அடைப்புக்குள்ள குறை எண் 5 கூட்டல் 4x வெளியில கூட்டல் 6 அப்படின்னு பெருக்கல் குறி இல்லாமலும் எழுதலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பார்த்துடலாம். இப்போ இந்த கணக்குல, அதாவது முதல்ல the sum of 7ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அது கூட்டல் 7ன்னு அர்த்தம். அத முதல்ல போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா குறை எண் 2ஓட x பெருக்கணும். அதாவது the product of -2 and x அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுது அப்படின்னா குறை எண் 2ஓட x பெருக்க சொல்லுது. அப்போ 7 கூட்டல் குறை எண் 2x. இந்த கோவைய 7 கழித்தல் 2x அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லையா? இப்ப நாம அடுத்த வாக்கியத்துக்கு போகலாம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 4+ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதோ இந்த இடம், இத 4 கூட்டல் அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா the quantity of 2 times அப்படின்னு இருக்கு இல்லையா, குவான்டிட்டி அப்படின்னா ஏதோ ஒரு அளவை குறிக்குது. அதை நாம அடைப்புக்குறிக்குள்ள 2 பெருக்கல் அப்படின்னு போட்டுக்கலாம். இதை நான் மஞ்சள் நிறத்துல குறிக்கிறேன். அப்புறமா that expression அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதை நான் நீல நிறத்துல கோடிட்டு காட்டுறேன். இந்த that expressionோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது 7 கழித்தல் 2x இருக்கு இல்லையா, அதோட 2 மடங்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ 2 பெருக்கலை குறிக்கிறதுக்கு இந்த ஒரு புள்ளி, அப்புறமா இன்னொரு அடைப்புக்குள்ள 7 கழித்தல் 2x. அவ்வளவுதான், நாம வாக்கியங்களை கோவைகளா மாத்திட்டோம்.